இந்த வருட தொடக்கத்தில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் தோல்வியை சந்தித்தது. இதையடுத்து ஆதிக் ரவிச்சந்திரனின் குட் பேட் அக்லி திரைப்படம் மூலம் பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்தார் அஜித்குமார். கடந்த ஏப்ரல் மாதம் திரைக்கு வந்த இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 280 கோடிக்கு மேல் வசூலில் சாதனை படைத்தது. அஜித்குமாருக்கு ஒரு இயக்குனரின் ஒர்க்கிங் ஸ்டைல் பிடித்துவிட்டால் அவர்களுடன் தொடர்ச்சியாக பணியாற்றுவார். அதன்படி இதற்கு முன்னர் சிறுத்தை சிவா, வினோத் ஆகியோருடன் தொடர்ச்சியாக பல படங்களில் பணியாற்றிய அஜித் தற்பொழுது ஆதிக்குடன் அடுத்தடுத்த படங்களில் பணியாற்ற உள்ளார். குட் பேட் அக்லி படத்தில் அஜித்தின் கவனத்தை ஈர்த்த ஆதிக் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கும் பொறுப்பை ஒப்படைத்துள்ளார். அஜித்தின் AK-64 திரைப்படத்தை வெல் பிலிம் நிறுவனம் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்க உள்ளதாக கடந்த மாதம் பேச்சு அடிபட்டது. ஆனால் அவரோ தன்னுடைய அடுத்த 10 படங்களின் இயக்குநர்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட போது அதில் ஆதிக் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் AK-64 படத்தை தயாரிக்க போவது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதற்கு முன்னர் அஜித்தின் வேதாளம், விவேகம் ஆகிய படங்கள் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக பணியாற்றி இருக்கிறார். இது தவிர அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ததும் இவர்தான். தற்பொழுது அவரே அஜித்தின் AK-64 திரைப்படத்தின் தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார். இப்படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கப்பட உள்ளது.